ஷாமத். என்ன இது, யாருக்கும் ஏதாவது ஆயிப்போச்சா? நண்பாபீஸ் எப்படி இருக்கிறீங்க? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அந்த கிளிப்பு, அப்படி தான் இருக்குது. இப்போ திமுகவோட சுச்சுவேஷனு. கலைஞர் இப்போ உயிரோடு இருந்திருந்தாருன்னா இப்படி தான் இருப்பார். ஏன்டா இப்படி என் கட்சியை குழி தோண்டி புதைச்சிட்டீங்களேடா, குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே. ஐயோ போச்சே, 75 வருஷம் கரிசி மொத்தமாக போச்சு, மொத்தமாக போட்டு புதைச்சிட்டாரே தளபதி. அடினா அடி, அடினா அடி, பா சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஆக்சுவலி கரூர் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேசலாம்னு நினச்சேன். அது வரைக்கும்லாம் நமக்கு பொறுமை இல்லைப்பா, அது வரைக்கும்லாம் நமக்கு பொறுமை இல்லை. இன்றைக்கி தளபதி ஒரு 18 நிமிஷம் ஸ்பீச்சு மொத்தமாக வச்சு செஞ்சிட்டார், மொத்தமாக முடிச்சிட்டார், சோழியை முடிச்சிட்டார். இன்றைக்கி எதெல்லாம் அவர் மனசில் வச்சுக்கிட்டு பேசினார் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தலைவருக்கான பண்பு அப்படின்னா, ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அந்த தவறுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இன்றைக்கி தளபதி. பெரம்பலூரில் லாஸ்ட் டைம் போக முடியல, அதுக்கு என்ன காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அங்கே போகாமல் இருந்து அந்த மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. அதற்கு ஒரு மன்னிப்பு கேட்டார் பாருங்க. மனுஷன் அங்கே தான் நிற்கிறான். சரி, கம்மிங் டு த பாயிண்ட். நாகை மாவட்டம் இன்றைக்கி ஸ்பீச்சு எந்த லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா வெறித்தனமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாகை மண்ணில் வந்து தளபதி அவர்கள் கால் வச்சுருக்காரு. ஸோ கால் வச்சதுக்கப்புறமா அந்த மண்ணுடைய மக்கள் மனசில் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தின் வெளிப்பாடு வேறு லெவல், வேறு லெவல். அதாவது திணறுதியா, அவர் எங்கே போனாலும் அந்த இடம் திணறுது. அப்படியே மக்கள் நிறைஞ்சு வழிகிறாங்க, கட்டுப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு திணறுதி. மனுஷனுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு மக்களை ஈர்க்கும் ஒரு சக்தி இருக்குது. அப்படின்றத விட மக்கள் கொண்டாடுறாங்க. அவரை எப்படி இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு நமக்கே சம்டைம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஜென்ரேஷனில் இப்படிலாம் கூட்டத்தை பார்த்ததில்லை. இந்த திமுக கூடாரம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க, அதுக்கே கூட்டம் வராது. இப்போ 30 மில்லியோட மூக்கை பொத்திட்டு போகிற ஸ்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய ஆட்சிகள் 75 வருஷம் இருந்திருக்கு. அப்படின்றத வந்து போட்டு அப்படியே செதறு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடச்சி எடுத்துட்டு அந்த நாகப்பட்டினம் மண்டலத்தில் என்ன மாதிரியான தொழில்கள் இருக்குது, அந்த தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அங்கே இருக்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மருத்துவத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேள்விகளால் எழுப்பி இன்றைக்கி இருக்க இளைஞர்களை அரசை நோக்கி கேள்வி கேட்கும் நிலையில் வச்சுற ஒரு தலைவர் அப்படின்னா அது தளபதி தான். அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் இப்போ பாருங்க. தம்பி நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். இப்ப நிறைய பேர் சொல்ல வராங்க ஓட்டு இருக்கு, இந்த இருக்கேன் எல்லாம் என்ன சொல்றாங்க, கூட்டம்லாம் ஓட்டாம வருமான்னு கேக்குறாங்க. நான் அதான் சொல்றேன், கூட்டம் ஓட்டாம வராம தான் ஓட்டு. நாங்க கூட்டம் ஓட்டாம பாருங்க. சந்தோஷ்குமார் பேர் பாத்தீங்கன்னா சந்தோஷ்குமார். அப்புறம் இப்ப விஜய் என்ன பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? 75 வருஷம் இவங்க என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்க. அது ஓகே, அது ஓகே. என்ன பண்ணாங்க? உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு விஜய் மேல? எனக்கு அவர் வந்து நற்பணி மன்றத்துல இருந்து நிறைய தராங்க. இலங்கைக்கு எதிராக குரல் கொடுத்தது முதல் இந்த விஜய் தான். வேற எந்த அரசியல் தலைவரோ எந்த கட்சியோ கொடுக்கல, தளபதி தான் முதல்ல இலங்கைக்கு எதிராக. இந்த பையன்லாம் பாத்தீங்கன்னா இவன் வந்து அந்த நிருபர் முதல் கேள்வி கேட்கிறாரு, உனக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கானு. எடுத்து ஓட்டு ஐடி மூஞ்சில காட்டுறாரு. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? நாங்களாம் ஓட்டு போடுற கேட்டகிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஓட்டு ஐடியை பர்ஸில் வச்சுட்டு சுற்றுறாங்க. என்னைக்கெல்லாம் டேட் வரும் போய் போடுறதுக்குன்னு. ஆனால் இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஆட்சியாளர் இருக்கலாம் 2026 தேர்தல் வராமல் இன்னொரு வருஷம் 2 வருஷம் தள்ளி போனால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு வெறித்தனமான ஸ்பீச்சு. அதாவது நேற்று குண்டு வைப்பு நேற்று ஒரு பையன் தளபதி ஒரு வீட்டுக்குள்ளே போன வரைக்குமே வந்து எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி எல்லாத்துக்குமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. நான் எதைன்னு சொல்லுவேன், எனக்கு சிஎம் அவர்கள் அப்பப்போ ஃபாரின் போவார். எல்லோரும் உடனே சொல்லுவாங்க,
பயங்கரமாக போய் ஃபாரினில் போய் ஈர்த்துட்டு வர்றாரு. என்னத்தை இன்வெஸ்டர் ஈர்த்துட்டு வர்றாருன்னு நல்லா கேட்டார் பேர் கேள்வி நாக்க பிடிக்கிற மாதிரி. இன்வெஸ்டரை எடுக்க போனீங்களா இல்லை இன்வெஸ்டரை வைக்க போனீங்களா? சரி, இன்வெஸ்டர்கிட்ட கொடுக்க போனீங்களா? இது நம்மளை போன்றவர்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஊரில் இருக்க தற்கொலைகளுக்கு அது தெரியாது. அதான் இங்கே பிரச்சனை. அது இந்த கொத்தடி மீஸ் கொட்டதுக்கு தெரியாது. நம்ம காசெல்லாம் எங்கெங்கேயோ இன்வெஸ்ட் ஆகுது அப்படின்றது வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே துபாயிலே எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் தான். ஸோ இருந்தாலும் நம்ம எதுக்கு அதுக்குள்ளே போய் மூக்கு நாளை பானேன்னு இத்தனை காலமாக நம்ம போயாச்சு. ஆனால் இனிமே அப்படி கிடையாதுல்ல. இனிமே தளபதி களத்தில் இறங்கியாச்சு அப்படின்னும் போது இனி திமுகவுடைய வண்டவாளங்களை தண்டவாளங்களையும் எடுத்து வெளியிட விட வேண்டியது எல்லாருடைய கடமை அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சி எப்பயுமே ஆரம்பிக்கும் போது அஃப்கோர்ஸ் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் பயந்து தான் அவங்க என்ன பண்ணதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் ஓப்பனாக போட்டு அடிச்சா இருப்பார். குடும்ப ஆட்சி பண்ணுற ஒன்றைக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா சொந்தமாக உழைச்சி சம்பாரித்து ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளேயும் நான் இருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும். உண்மையான வார்த்தை இதெல்லாம் தான் அவங்களை வைத்தறிச்சு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ காலமாக இன்னமும் அகதிகளாகவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு நல்லது நடக்கலை, நல்லது செய்யலை, இந்த அரசாங்கம் செய்ய விரும்பலை. ஆனால் ஈழத்தமிழர்களை இன்றைக்கி அவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மேனிஃபெஸ்டோவில் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை கண்டிப்பாக அதில் இருக்கும் நான் நம்புகிறேன். முக்கியமான அறிக்கை என்னப்பா அவங்களுக்கு? குடியுரிமை தான். வேறு என்ன வேணும் அவங்களுக்கு? இந்தியன் எப்படி நம்ம இந்தியனா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் இந்திய குடியுரிமை கிடச்சிருச்சுன்னா அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. எங்கே போனாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஈழத்தமிழர்கள் ஒரு விளையாட போனால் கூட அவங்களுக்கு 1008 கண்டிஷன்ஸ் போடுற நிலைமையில தான் இன்னமும் தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களை வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டார். ஏன்னா தகப்ப மாதிரி ஒருத்தர் அங்கே காத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் போனதுக்கப்புறமா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தருதலைகள்லாம் அவரை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு வேறு பேசிக்கிட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. அவங்களுக்கெல்லாம் எடுத்து ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இந்த ஸ்பீச். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வச்ச ஆப்பு. அது என்னையா, தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் மீனவன் போய் செத்தா தமிழக மீனவர்கள், அதே இந்தியாவில் வேறு ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் போய் செத்தா அவங்க இந்திய மீனவர்கள். உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளா மீனவர்களை 2 இட்டாலிக்காரங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி கேஸ் போட்டு அவங்கள ஜெயிலில் போட்டு என்னென்னமோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் இட்டாலியிலேருந்து பேசினாங்க, வச்சாங்க. அவங்க விடுங்க நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும்னு சொல்லி போனவங்க தான் வரவே இல்லை. எப்படி போனால் அவங்க நாட்டுக்கு போனால் திருப்பி வருவான்? இந்த பேசிக் புரிதல் கூட இல்லாமல் நம்மளாம் இருக்கோம், எல்லாம் தெரியும். ஆனால் அவங்க இந்திய மீனவர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தமிழக மீனவர்கள், அதாவது சிம்பிளாகவே நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்தியாவுக்குள்ளே நடக்கிற ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிற கலவரத்தில் ஒருத்தர் கொண்டுக்கிறாங்கன்னா கூட அது இந்திய நாட்டு மக்களுக்குள்ளே நடந்த கலவரம், சண்டை இப்படி ஆகி போயிடும். ஆனால் இந்திய நாட்டு ஒரு குடிமகனை வேறு நாடு அவங்கள சுட்டு கொன்னாவோ அரெஸ்ட் பண்ணாவோ அது மிகப்பெரிய பிரச்சனை. மிகப்பெரிய பிரச்சனையாக அது பார்க்கப்படும், பேசப்படணும். எங்கே இந்தியாக்காரனை ஒரு யூஎஸ்காரன் மேலே கை வச்சிட சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை ஒரு கனடாக்காரன், வேறு ஒரு ரஷ்யாக்காரன், யார் மேலேயாவது இந்தியாக்காரனை கை வச்சு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். கிழிச்சு எடுத்துருவாங்க. குனியை வச்சு கிழிச்சு எடுத்துருவாங்க அடுத்த கண்ட்ரிக்காரங்க. ஆனால் நம்ம நாட்டு மக்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு பெருசாக எம்பசி சைட்லேயும் பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்காது. நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்காது. நல்ல ஹை ப்ரொஃபைலில் இருந்தேன்னா எம்பசிக்காரங்க மூக்க நினைப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் இத்தனை பேர் கொல்லப்பட்டதுக்கும் இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டிக்கல நம்ம தமிழக அரசாங்கமும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி. அப்போ இது ஓர வஞ்சனை. இதையும் எடுத்து ஹைலைட்டாக வச்சு நல்லா நங்குன்னு புரிகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாப்புல. அப்புறம் இவ்வளோ நாள் நீங்கள் கட்டுப்பாடுகள், நெறிமுறைகள், வரைமுறைகள் இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்ம தளபதியும் பார்த்தாரு, பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். சரி சட்டப்படி போகணுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆல்ரெடி கோர்ட்டுக்கு போய் அதுக்கான பர்மிஷனையும் வாங்கிட்டு வந்துட்டார். ஆனாலும் நீங்கள் திருப்பி இதெல்லாம் பண்ணுறீங்க. என்னடா கை காட்டக்கூடாதுன்றீங்க, எந்திரிச்சு நிற்கக்கூடாதுன்றீங்க, பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துட்டே போகணுன்றீங்க. என் மக்களை பார்க்க நான் இப்படிலாம் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகணுமா? நான் மக்களை பார்க்க போகணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, நான் இறங்கிட்டேன் அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறாரு. இன்டைரக்டாக இல்லை, இன்றைக்கி டைரெக்டாகவே சொல்கிறாரு. ஸோ பார்த்து சூதானமாக இருந்துக்குங்க சிஎம் சார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு.
நீ பர்மிஷன் கொடுத்து நான் அந்த இடத்துக்கு போகும்போதே எந்த அளவுக்கு என்னை மக்கள் கொண்டாடுறாங்கன்னு உனக்கு தெரியுது, எந்த அளவுக்கு நீங்கள் திணறீங்க அப்படின்றது தெரியுது. தெரிஞ்சும் நீங்கள் தேவையில்லாமல் என்னை சீனிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதை பெரிய லெவலில் ஆக்கிறதுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை மட்டும், என்னது சனிக்கிழமை வரேன், சனிக்கிழமை மட்டும் போகிற பிரச்சாரத்தை நான் டெய்லியும் போகணும், டெய்லியும் இறங்கினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், என்னது தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், காவல்துறை கலங்கி போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை போகிறதுக்கான காரணத்தையும் ரொம்ப கிளியராக செவுளு மேலே அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யாருக்கு? பத்திரிகையாளர்களுக்கு. பத்திரிகையாளர்ன்ற பேர்வையில் உட்காந்து ஏன் சனிக்கிழமை தான் போகிறான்னு கேட்டவங்களுக்குலாம் சரி, அந்த கொத்தடிமை கூட்டம், அதற்கப்புறம் நாய் டம்ளர் கூட்டம், இந்த எல்லா கூட்டத்துக்கும் செருப்பால் அடிக்கிற மாதிரி, ஏண்டா சனிக்கிழமை நான் போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அன்றைக்கி வேலை பிரச்சனை இருக்காது, மற்ற பிரச்சனை இருக்காது, நான் வர்றேன். மற்ற நாளில் வந்தால், அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, ஏண்டா நான் என்ன உங்களை மாதிரி ஈத்தரையா, உங்கள் கட்சிகள் மாதிரி நான் தமிழக வெற்றிக்கலன்னு ஈத்தர கட்சியா? மக்கள் வேலை நாட்களில் போய் அங்கங்கே கூடாரம் போட்டு அங்கங்கே கூட்டம் போட்டு அவங்களையும் தொந்தரவுப்படுத்தி நீங்கள் வந்து திறநிதி திரட்டி பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த மக்களை போட்டு நீங்கள் விதைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது தமிழக வெற்றி கழகம். அவங்களுடைய வார நாட்கள் அப்படின்றது அவங்களுக்கானது. பள்ளி செல்வதற்கு, காலேஜ் செல்வதற்கு, வேலை செல்வதற்கு, வேறு அலுவல் வேலை செல்வதற்கு, இதெல்லாம் சனி ஞாயிறில் அலுவல் வேலைகள் இருக்காது, மக்கள் ஃப்ரீயாக இருப்பாங்க. நான் போய் மக்களை சனிக்கிழமை சந்திக்கிறது மக்களுடைய ஒரு சந்தோஷத்திற்காகவும் மக்களுடைய ஒரு அவதிக்கு உள்ளாக்காமல் இருக்கிறதுக்கான காரணத்துக்காக. ஏன்னா இன்றைக்கி இந்த கூட்டம் கூடுது, நாளைக்கு மக்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுப்பாங்க, நாளை கழிச்சு திருப்பி அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் ஒரு தலைவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இருக்கார். ஆனால் இவ்வளோ நாளாக நம்மளை ஆண்ட இந்த ஈத்தர கட்சிகள்லாம் என்ன பண்ணுது, அவங்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு. ஏன் இந்த 30 மேல என்னைக்கு நடத்துனாங்க? வார நாட்களில் புதன்கிழமை நடத்துகிறாங்க. ஏன் உங்களுக்கு வார இறுதியில் நடத்துகிறேன்? சரி, வார இறுதியில் நடத்தியிருந்தா கூட நீங்கள் காசு கொடுத்தது கூப்பிட்டு வந்திருக்கலாம் என் கூட்டத்தை. நடுவில் நடத்தி இப்படி அசிங்கப்பட்டு போகிறீங்களே, ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த பொழப்பு, கேவலமான பொழப்பு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரே சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச் விட்டார். இங்கே பாருங்க, குடும்ப ஆட்சி நடத்தி கொள்ளையடிச்சு குடும்ப ஆட்சி நடத்துகிற உங்களுக்கே அவ்வளோ இருக்குது, நான் தனியாக தான் வர்றேன், உங்களுக்கு தைரியமாக இருந்தால் நேரடியாக களத்தில் நேர்மையாக இறங்கு அப்படின்னு சிஎம் சாருக்கு டைரெக்டாக சேலஞ்ச் விட்டாப்புல. டைரெக்டாக சேலஞ்ச். இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை தான் தளபதி அவர்கிட்ட பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நடுவில் இந்த அல்லு சில்லுகள்லாம் வந்துட்டு நாங்கள் தான் போட்டின்னாங்கல்ல. நீங்கள் இல்லைடா போட்டி, ஆமை குஞ்சுங்களா, எங்கள் டார்கெட்டு வேறு. இது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். என்னது? டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். திருப்பி சொல்கிறேன், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். வேறு எந்த இத்து போன ஈத்தர நாய்களுக்கும் இங்கே இடம் இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக அந்த டிஎம்கேக்கும் சொல்லியிருக்காரு, நம்ம பசங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம பசங்க அந்த மஞ்சப்பொடி மாமா பையன், இந்த ஆமை குஞ்சு தலைவன், இவனை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான்னு நீங்கள் வந்து போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்களே, அதெல்லாம் நீங்கள் ஆளாகாதீங்க தம்பிகளா. வாரம் நான் வர்றேன், வாரம் நான் வச்சு செய்வேன், நீங்கள் அந்த ஒரு வாரம் டிஎம்கே வச்சு செய்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டு தளபதி இப்போ திருவாரூர் தேரு அப்படின்ற மாதிரி அங்கே கிளம்பி போயிட்டாரு. ஐயோ, அது வேற கலைஞரோட தொகுதி. இந்நேரம் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் நாகப்பட்டினத்திலே நம்ம நாக்க பிடிங்கிட்டாப்புல, இனி திருவாரூரில் போய் என்னெல்லாம் பண்ண போகிறாரோ அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் அவர் இருப்பார். ஆனால் அதுக்கு அவர் தான் காரணம். அதை வந்து நான் ஏன் சொல்லணும், அவரே சொல்லுவார். மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க, மறைஞ்சு போனாங்க. ஆனா திமுக மட்டும் மாறல.